ஐயா முதலமைச்சர் ஐயா, நீங்க எம்எல்ஏவுக்கு பூரா கார் கொடுக்கறீங்க, அவங்களுக்கு சம்பளமா 75,000 கொடுக்கீங்க, அவங்க பிஓவுக்கு 25,000 கொடுக்கறீங்க. ஐயா இதெல்லாம் யார் வீட்டு காசுங்கய்யா? ஐயா நீங்க ஒரு கட்சியா திருநீதி திருடன்னு நீங்க சொல்றீங்க ஐயா, நாம் தமிழர் கட்சியா. ஆனா நீங்க மக்கள் நீதி திருடனா இருக்கீங்களா ஐயா? பகிரங்கமா மக்கள் மத்தியில் இப்படி காசை பூரா கலாண்டு இப்படி திங்க பாக்குறீங்களா ஐயா? ஐயா அதுல 75,000 கொடுத்துருக்கீங்களா ஐயா? அதுல டிவி போட்டு அவங்க கார் வாங்கிக்க மாட்டாங்களா ஐயா? இப்படி அங்க எங்க மக்கள் பணத்தை வரி பணத்தை பூரா இப்படி கொள்ளையடிக்கிறீங்களா ஐயா? யார் வீட்டு நையில யாருங்க ஸ்வீட் பண்றது? ஐயா இதை நாங்க வந்தா கண்டிக்கிறோம் ஐயா. ஐயா நீங்க ஊழல பச்சையா செய்றீங்க ஐயா. ஊழல் ஒழிக்கிற போலீஸுக்கு 18,200 சம்பளம் கொடுக்கறீங்க. பிறகு எப்படிங்க அவங்க ஊழல் ஒழிப்பாங்க? இந்த காலகட்ட பொருளாதாரத்துக்கு அவங்க 18,200 சம்பளம் கட்டுமாங்கயா? மத்தவங்க அப்புறம் ஊழல் தாங்க வாங்குவாங்க, லஞ்சம் தாங்க வாங்குவாங்க. தவறே சொல்ல முடியாதுங்க. அதனால அந்த போலீஸ்காரங்களுக்கு நீங்க 25,000 ரூபாய் கொடுக்கறேன்னு வாக்குறுதியை கொடுத்தீங்க. நீங்க ஒரு 23,000 அவங்க சம்பள பயணத்தை உயர்த்துங்கன்னு நாங்க ஏழை எளிய மக்கள் சொல்றோம் ஐயா. வாரத்துக்கு ஒரு முறை விடுமுறை கொடுங்கய்யா. அவங்களுக்கு விடுதலை கொடுத்த மாதிரியா இருக்கும் ஐயா. ஐயா முந்தா நாள் போன வாரத்துக்கு முன்னால ஒரு பெண் காவலர குடும்பத்தாரர்ல சந்தேகத்தின் பேர்ல கொண்டுட்டாங்கய்யா. அப்படி ஒரு நிகழ்வு இனி ஒரு காவலர்களுக்கு நடக்க கூடாதுங்கய்யா. ஏழை எளிய மக்கள் சொல்றோம் ஐயா, அவங்களுக்கு வாரம் ஒரு முறை விடுமுறை கொடுங்கய்யா. இத மக்கள் தமிழ் மக்கள் உறக்க சொல்றோம் ஐயா. இப்படி பகிரங்கமா கொள்ளையடிக்காதீங்க. சட்டசபையில ஒரு பெருங்குளத்து எம்எல்ஏ தன்னோட ஊரே அழிய போகுது, நீங்க கார் கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிறாரு. அந்த எம்எல்ஏ ஆகிறதுக்கு தகுதியே இல்லைன்னு நாங்க சொல்றோம் ஐயா. இதை உண்மையை உறக்க சொல்றோம் ஐயா. தமிழர்கள் சொல்றோம் ஐயா. யாருக்கும் பயப்பட மாட்டோம் ஐயா.